விஜய் வந்து ஸ்கூலில் வந்து குழந்தைய கூப்பிட்றதுக்காக வராரு. பார்த்தா சாரதாவும் அங்கே பார்க்குறாரு. அத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, காலைல காவேரி கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்ச குழந்தைக்கு அவ சாப்பிடல என்னன்னே தெரியல. எனக்கு ஒரே வந்து அதே யோசனையாக இருந்தது. காவேரி வேற இங்கே எல்லோரும் தப்பாக நினச்சிப்பாங்க, நீ ஏன் கொடுத்த அப்படின்லாம் கேட்டா. அதனால தான் என்ன நடந்ததுன்னு தெரியல, எனக்கு வீட்டில் இருப்பே கொள்ளலை. அதுதான் அப்படியே பிள்ளையும் பார்த்துட்டு காவேரியும் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னோடனே, என்னம்மா நீ வந்திருக்க அப்படின்றாங்க. உன்னை பாட்டியும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை ஓடி போய் கட்டிக்கிறா. செல்லக்குட்டி மத்தியானம் சாப்பாடு வந்து கொடுத்து அனுப்பிச்சேன், சாப்பிட்டீங்களா அப்படின்னு மிஸ் கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு. உனக்கு பிடிச்ச முட்டை சாதம் தான் வச்சுருந்தேன், நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா இருந்தது பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படின்றாங்க. அப்படியே கட்டிக்கிறாங்க. சரி மாப்பிள்ளை கிளம்புறீங்களா அப்படின்னோடனே, ஆமாம் அத்தை அப்படின்றாங்க. சரிங்க மாப்பிள்ளை, இப்போது நீங்கள் கிளம்பி போய் என்ன பண்ண போகிறீங்க? அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு போகலாம்ல. வந்து காவேரியும் குழந்தைக்கிட்ட வரதை பார்த்துட்டு, பரவாயில்லம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னோட, பரவாயில்ல வாங்க கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா போகலாம். குழந்தைங்க ஆசைப்படுவாள்ல, மிஸ் வீட்டுக்கு வர்றதுக்கு ஆசைப்படியா செல்லம் நீ அப்படின்னோடனே, ஆமாம் நான் மிஸ் வீட்டுக்கு வரேன் அப்படின்றாங்க. பார்த்தீங்களா குழந்தையும் வரணும்னு ஆசைப்பட்றா அப்படின்னோடனே, அம்மா என்னம்மா நீ அப்படின்னோடனே, நீ சும்மா இருடி, நீங்கள் வாங்க தம்பி, வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு குழந்தை கூட அப்புறமா போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தை விட்டுட்டு போங்க, அப்புறம் வந்து கூட்டிகிட்டு போங்க, அவள் தான் ஆசைப்பட்றாள் அப்படின்னோடனே, அப்படியே பார்த்து விஜய் முடிக்கிறாரு காவேரி வந்து என்ன பண்ணு தெரியாமல், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. காவேரி முதல்ல போயிட்டே இருக்காங்க. அப்போ விஜய் வந்து சந்தோஷமாக வந்து சாரதா கிட்ட பேசிகிட்டே வராங்க. உடனே வந்து காவேரியும் குழந்தையும் இப்படி வந்து போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மாப்பிள்ளை அப்படின்னோடனே, ஆமா அத்தை எனக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரிங்க அத்தை, நேற்று என்னெல்லாம் நடந்துச்சு? காவேரி என்கிட்ட வந்து ரொம்ப கோவமாக போனால், அதுக்கப்புறம் நான் மெசேஜ் அனுப்பிச்சேன், அதுக்கப்புறம் எந்த ரிப்பீட்டும் பண்ணல அப்படின்னோடனே, ரிப்பீட் தானே பண்ணல, மற்றபடி உங்களோட ஃபோனில் வந்து எல்லா மெசேஜையும் அவள் கேட்டா, அதுக்கப்புறமா சிரிச்சா தெரியுமா அப்படின்னோடனே, என்னத்தை சொல்கிறீங்க? ஆமாம் மாப்பிள்ளை நான் பார்த்தனே, நான் ஒட்டு கேட்டனே அப்படின்னோடனே, அத்தை அப்படின்றாங்க. பின்ன என்ன, அவளை சும்மா விட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மனசை மாற்றி தானே ஆகணும், அதுக்காக தானே ஒட்டு கேட்டேன். பார்த்தா காவேரி ரொம்ப சந்தோஷமானா, உங்கள் மெசேஜை படிச்சுட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தா அப்படின்னோடனே, அப்படியா அத்தை அப்படி? ஆமாம் மாப்பிள்ள அப்படின்றாங்க. சரி எனக்கு என்னமோ காவேரி சீக்கிரமாகவே உங்களை விரும்ப ஆரம்பிச்சிருவான்னு தோணுது. அது மட்டும் நடந்துச்சுன்னா அது போதும் அத்தை, விரும்ப ஆரம்பிச்சிட்டாள்னா அதையே சாக்கா வச்சு சீக்கிரமாக உங்கள் கல்யாணத்தை சட்டு புட்டுன்னு பண்ணிடுவோம் மாப்பிள்ள அப்படின்னோடனே, அத்தை அதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியலையே, நீங்கள் சொல்கிறீங்க நடக்குமான்னு தெரியலையே அத்தை அப்படின்னோடனே, கண்டிப்பாக நடக்கும் மாப்பிள்ள, நீங்கள் கவலைப்படாதீங்க, கூடி சீக்கிரம் காவேரி உங்களை விரும்ப ஆரம்பிச்சிடுவா, அதுக்கப்புறம் இந்த கல்யாணமும் நல்லபடி நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்தால் சந்தோஷத்தை அப்படி சொல்லிட்டு 2 பேரும் நடந்து வரேன். என்ன ஸ்லோவாக நடந்து வரீங்க, ஃபாஸ்ட்டாக நடந்து வாங்க அப்படின்னோடனே, சரி சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக நடக்கிறாங்க. இங்கே விஜய் வந்து காவேரி பார்க்குறாரு. காவேரி பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. உடனே வந்து விஜய் வந்து அத்தை காவேரி பார்த்துட்டே இருக்கா அப்படின்னோடனே, வேறு வேலை இல்லை அவளுக்கு, போங்க மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டு, நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து விஜயும் வந்து குழந்தையும் பார்த்துட்டு, சரி வேறு உனக்கு ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன், அதுக்காக தான் உன்னை வீட்டுக்கு கூட்டின்னு வந்தேன், இந்த செல்லக்குட்டி அப்படி சொல்லிட்டு ஸ்நாக்ஸை கொடுக்குறாங்க. எப்போமா இந்த ஸ்நாக்ஸ் பண்ணேன் அப்படின்னோடனே, அவளுக்கு பிடிக்குமே தான் முன்னாடி பண்ணி வச்சுட்டேன்டி, அதான் எப்படியும் கூட்டிகிட்டு போக வரேன்ல, அவள் எப்படியும் கூட வருவான்னு தெரியும், அதுக்கு தான் இதை கொடுக்குறேன், இந்தடா செல்லக்குட்டி சாப்பிட்றா அப்படின்னோடனே, குழந்தை வந்து ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படி சொல்லிட்டு சாப்பிட்றா. இங்கே இதெல்லாம் பார்த்த காவேரிக்கு, அம்மா பண்ணுறது ரொம்ப ஓவராக இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. காவேரி மாதிரி முன்ன மாதிரி இல்லாமல் வந்து விஜய் கூட வந்து சகஜமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. விஜய் வந்து ஜோக் சொன்னால் காவேரியும் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து சாரதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து விஜயும் குழந்தையும் வீட்டுக்கு போகிறாங்க. பாய் சொல்லிவிட்டு எங்கே காவேரி மற்ற வேலைகளை பார்க்குறாங்க. அப்போ வந்து சாரதா வந்து காவேரி கிட்ட வந்து கேட்குறாங்க, காவேரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஷயம் சொல்லு அப்படின்றாங்க. என்னடி இப்படி பேசுகிற, வேறு எப்படி பேசுறது, சரி நானும் பார்த்துட்ருக்கேன், இப்போ எதுக்குமா அவங்கள தேவையில்லாமல் வீட்டுக்கு கூட்டின்னு வந்தேன் அப்படின்னோடனே, என்னடி நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, குழந்தைய வீட்டுக்கு கூட்டணும்னு ஆசையாக இருந்தது அதனால் கூட்டின்னு வந்தேன், அவளே தாய் இல்லாத குழந்தை இல்லை அப்படின்னு. அம்மா என்னால் முடியலம்மா, இதே பேசி ஏமா என்னை போட்டு படுத்துற அப்படின்றாங்க. சரிடி இப்போ உனக்கு கோவம்லாம் குறைஞ்சிடுச்சுல, குறைஞ்சிடுச்சின்னு சொல்ல முடியாது, சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு. என்னடி சொல்கிற, பின்ன என்னம்மா, கொஞ்சோண்டு கோவம் இருக்கு தான் செய்யுது அப்படின்றாங்க. சரிடி எப்போ தாண்டி இதெல்லாம் குறையும், எல்லாம் குறைஞ்சிடும் சொல்லு என்ன விஷயம் அப்படின்றாங்க. இல்லடி அவங்க சொன்ன விஷயம் எனக்கு இப்போ மனசில் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. என்னம்மா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு,